அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் மணிமாறன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் கலியபெருமாள் அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், பொருளாளர் ரோட்டேரியன் சரவணன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் கலியபெருமாள் செயலாளர் ரோட்டேரியன் கார்த்திக் செயலாளர் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் கார்த்திக் அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகின்றோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறை அருள் புரிவாயாக. நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் கார்த்திக் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் கலியபெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய எனது காலை வணக்கம். இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ஆர்டிஎன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்திட்டத்தினை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ஆர்டிஎன் ஆர். குணவாளன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 15 உதவி ஆளுநர் ஆர். மணிமாறன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர், மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் எண்ணெய் தேய்த்து குளித்தலின் சிறப்புகளை அளிக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழ்வு 968 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்றுவதை எண்ணி பெருமை கொள்கின்றேன். இன்று எங்களது கும்பகோணம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி. நன்றி சார். நிகழ்ச்சி அற்புதமாக நமக்கு வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சிக்கு சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்
ஐயா அன்மியூட் பண்ணீங்க, மியூட் ஆயிடுச்சுங்க. அன்மியூட் பண்ணீங்க. நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். நீண்ட மூச்செடுத்து ஆ எழுத்தை உச்சரிக்க வேண்டும். ஆ. சின்மை முத்திரை. ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நேரம் நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. கால்களை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். 1 2 3 4 5. கால் வட்டமா சுத்துக்கனால 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து கால் முட்டியை நல்லா மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக் மடக்கிறோம். நேராக நீட்டிங்க. லெஃப்ட் லெக் மடக்கிறோம். ரைட் லெஃப்ட். ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3. கை எப்படி நேரா கொண்டு வந்துருங்க. நல்லா ரைட் சைடு திரும்பி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட்
left, right, left. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கை கீழே கொண்டு வந்துடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. கையில் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட்டா கொண்டு வாங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 1 2 3. கைகள் நேரம் நீட்டிக்கங்க. கை விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. மணிக்கட்டு அப்படியே நல்லா ரவுட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. கையை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3. அப்படியே ஷோல்டர் கை வச்சுக்கோங்க. 1 2 3. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3. ஓய்வு. நல்லா கை நல்லா ஓய்வு வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. அப் நல்லா மேல பாரு. டவுன். தாடை நல்லா கீழே வச்சுக்கோங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு நல்லா திரும்புங்க. லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நல்லா வட்டமா சுத்துங்க. ரைட் சைடு வந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துறோம் தலைய. 1 2 3. இப்ப லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி ரைட் சைடு சுத்துறோம். 1 2 3. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா கண்கள் மூடி மொழிங்க. கண்ணை நல்லா கண்ணை மூடிக்கிறோம். கண்ணை திறக்கிறோம். கண்கள் மூடுங்க. கண்ணை திறங்க. நல்லா கண்களை மூடுங்க. கண்கள் திறங்க. அப்படியே மேலே கீழே பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்படியே கண்கள் மூடி மொழிங்க. நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை செஞ்சிட்டோம். முதல் ஆசனமாக தாடாசனம். கைகளை மேல் நோக்கி உயர்த்துங்க. கைகள் கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நல்லா மேலே உயர்த்துறோம். கால்களை எவ்வளவு உயரமா மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. சூரிய வணக்கம். 1 2. நேரா வந்துட்டு மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க.
மூச்சு இழுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே கொண்டு வந்து காலை பிடிச்சிருங்க. 3. கணுக்கால பிடிச்சிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க தலை. 4 ரைட் லெக் பின்னாடி கொண்டு போறோம். 5வது நிலை. லெஃப்ட் லெக்கையும் ரைட் லெக்கோட சேர்த்து வச்சுக்கிறோம். கையும் காலும் நல்லா உறுதியா கீழே அழுத்தமா வைங்க. 6வது நிலை. கால் முட்டிய கீழோனே நல்லா அமர்ந்த நிலைக்கு போய் அப்படியே தாடையை கொண்டு வந்து கீழே டச் பண்ணுங்க. 7வது நிலை. தலையை முடிஞ்ச அளவுக்கு மேல உயர்த்துங்க. 8வது நிலை. 9வது நிலை. ரைட் லெக் முன்னாடி வைக்கிறோம். 10வது நிலை. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட்ல கூட சேர்த்து வச்சு பாதகஸ்தாசனம் நல்லா டச் பண்ணுங்க. 11வது நிலை. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுருங்க. மீண்டும் மூச்சு விட்டுக்கிட்டே பிரியாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 12வது நிலை. வணக்கம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து கோணாசனம். 2 கைகளை மேல உயர்த்தி கைகளை கோர்த்துருங்க. காதோட கூட்டி வைங்க. பக்கவாட்டில் நல்லா வளையிறோம். ரைட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா வந்துருங்க. மூச்சிலுங்க. இடது பக்கமா வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. திரிகோணாசனம். காலகளமா வச்சுக்கிறோம். கைகள் நேரா நீட்டுங்க. நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. உங்களால ரொம்ப கீழே கொண்டு போய் கட்டை விரல பிடிக்க முடியலனாலும் இந்த கெண்டைக்கால் பக்கத்திலே காலை பிடிச்சிட்டு அப்படியே நல்லா திரும்பி மேல லெஃப்ட் ஹேண்டை மேல பார்க்கலாம். நல்லா முடியறவங்க கீழே போய் டச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. கைகள் நேரம் நீட்டுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. கால்கள் நேரா கொண்டு வந்துருங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. சர்வங்காசனம்.
நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. சர்வாங்காசனம். கை முட்டியை நல்லா பலமா ஊனிக்கணும். அப்படியே இடுப்பை மேல தூக்குங்க. இடுப்பு நல்லா பிடிச்சிட்டு காலை மெதுவா மேல கொண்டு வரோம். 60 செகண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். மீண்டும் நல்லா மூச்சு கொடுங்க. ஒரு நிமிடம் இந்த ஆசனம் செஞ்சோம். ஒரு நிமிடம் நல்லா சாந்தி ஆசனம் ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்து மச்சாசனம், உச்சந்தலைக்கீழ கொண்டு போய் டச் பண்றோம். முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படி பவனமுத்தாசனம் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டுங்க. நல்லா காலை மடக்கி பிடிங்க. தலையை நல்லா க்ளோஸா கொண்டு வாங்க. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா நீட்டி படுத்துவாங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே குப்புற திரும்பி முதலை ஆசனத்தில் படுத்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே காலை சேர்த்து வைங்க. சோல் ரொட்டிக்கு வைங்க. அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காருங்க. சின்முத்திரை வைங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க.
வஜ்ராசனத்துல உட்கார முடியாதவங்க சுகாசனத்துக்கு வந்துடலாம். லெஃப்ட் லெக் இப்படி ஒட்டி வச்சு ரைட் லெக்கை ஒட்டி வச்சுக்கோங்க. நேராக அமர்ந்துக்குங்க. சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை, மூச்சு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. மெதுவா விடுங்க. அடுத்து மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சை கவனிச்சு இழுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நன்றாக மூச்சு காற்றையே கவனிங்க. இந்த பயிற்சிகளை புதுசா செய்யறவங்க எல்லாம் பயப்படாம செய்யுங்க. சரிங்களா? இந்த பயிற்சியெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்குது, மனம் ஆரோக்கியமா இருக்குது,
24 மணி நேரம் நமக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் இயல்பாகவும் நல்லா இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நீங்க இப்போ செய்யற பயிற்சியை ஒரு 20 டேஸ் கவனிங்க, தொடர்ந்து செய்யுங்க. 20 டேஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு உங்க உடல்ல என்ன மாற்றம் வந்ததுன்னு காலை சக்கரத்துல நீங்க பதிவிடுங்க. புதுசா செஞ்சவங்கலாம் இத செஞ்சீங்கன்னா மற்றவங்க செய்யறதுக்கும் நல்லா, நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் ஒரு உத்வேகம் வரும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்பவுமே எந்த ஒரு செயலை நாம செஞ்சாலும் அதை கவனிச்சு அது மூலியமா என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். கவனிச்சுட்டு அந்த செயல்பாட்டுகளை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல நம்ம அந்த பயிற்சி செஞ்சு என்ன பலன் கிடைச்சதோ அது மற்றவங்களுக்கு நாம கொடுக்கணும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த பயிற்சி இது எல்லாமே தொன்று தொட்டு நமக்கு இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அந்த இறை ஆற்றலுக்கும் நாம நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளை அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகளோட சிறப்பை பத்தி சொன்னாங்க. தொடர்ச்சியா புதுமையா இருந்தாலும் புதுசா நீங்க செய்யற மாதிரி இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியை நீங்க செய்து பாருங்க. ஒரு 10 நாள் தொடர்ச்சியா செய்து பார்க்கல உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழும் என்ற ஒரு அற்புதமான தகவலை இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ச்சியா செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அதனுக்கு உண்டான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அதாவது 10 நாளைக்கு அப்புறம் நீங்க பதிவிடுறதுங்கிறது புது அன்பர்களுக்கு உண்டானது. இன்றே உங்களுடைய பதிவுகளை இட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். ஏன்னா புதியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். சரி, ஐயா சொன்னது உங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு கொடுத்திருக்குது அப்படிங்கிறத அடுத்தவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. எனவே ஐயா சொன்னது போல் அனைவரும் இன்றைய நிலையில் உங்களுடைய இந்த மூச்சு பயிற்சி நிலைகளை பதிவிட்டு அனைவருக்கும் ஒரு நாமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு தூண்டுகோலாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசனால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. காலை வணக்கம். இன்று நாம் சந்தனத்தை பற்றி பார்க்கலாம். நாம் இப்போ இந்த சந்தனம் பொட்டு வைக்கிறோம், மொட்டை அடிச்சா தலையில சந்தனம் தடவுறோம், சந்தனத்தை வச்சு நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உடம்புல தடவுறோம். இந்த சந்தனம் இப்போ நம்ம கடையில விற்குது இல்லைங்களா, வாங்குறோம் இல்லைங்களா, இந்த சந்தனம் சந்தனமே கிடையாது, எல்லாமே சாக் பீஸ் பவுடர். இதை தடவுறதுனால உடம்புல பல்வேறு வியாதிகள் வருது. அதனால நீங்க ஒரிஜினல் சந்தனமா பார்த்து எப்படி வாங்குறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சந்தனம் மொத்தம் 4 வகைப்படுங்க. முதல் சந்தனம் என்னன்னா, இந்த ஒரிஜினல் சந்தன கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி உரசி அது மூலியமா நீங்க பொட்டு வச்சாலோ பயன்படுத்தினாலோ இது சுத்தமான ஒரிஜினல் சந்தனம். ரெண்டாவது, புருஷ மரம்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரக்கட்டைய அரைச்சு அது மூலியமா சந்தனம் செஞ்சு அதுல சென்ட் பஜ்ஜி மாவெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான சந்தனம். ஆக்சுவலா சந்தனம் இல்லை, அதான் கடையில வாங்குறீங்கன்னு சொல்ல வரேன். மூணாவது, சாக் பீஸ் பவுடர். சாக் பவுடர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப கம்மி விலை. இதுல சென்ட்டையும் கலரையும் போட்டு கொடுக்கறது இன்னொரு சந்தனம். இதுதான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. 4வது சந்தனம் பாதி புருஷ மரக்கட்டை பாதி சாக் பவுடர். இந்த மாதிரி 4 வகையான சந்தனங்கள் நம்ம இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது. கண்டிப்பா நீங்க வாங்குற எந்த கடையிலையும் கண்டிப்பா ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரிஜினல் சந்தனம் விலை எவ்வளவு, அது எப்படி கொஞ்சமா கொடுக்க முடியும்னு யோசிங்க. அந்த சாக் பவுடர்ல உருவாக்கின சந்தனம், இந்த கெமிக்கல் கலக்கினது, இந்த சாயம் போட்டதெல்லாம் நம்ம வைக்கும் பொழுது
நம்ம இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்குங்களா, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. அதுல கொண்டு போய் சாக் பவுடர் வச்சோம்னா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால இனிமேல் சந்தனம் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. அதாவது ஒரிஜினல் சந்தனம் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, சந்தன கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி ஒரு மிஷின் இருக்கும், கட்டையை வந்து அரைக்கிற மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல கொடுப்பாங்க. அது கட்டையை அரைச்சு என்ன பண்ணுன்னா தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 கிலோ கட்டையை போட்டோம்னா ஒரு 16 கிலோ சந்தனம் வரும். அந்த சந்தனம் வந்தோடனே அது ஒரு கூழ் மாதிரி இருக்கும். அதை ஒரு ஜல்லடை இருக்கும், அதுல போட்டு அதுல இருந்து வடிச்சு அதை வந்து ஒரு வெள்ளை கலர் துணி இருக்கு இல்லைங்களா, காட்டன் துணி, அதுல வந்து மூட்டை மாதிரி கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுனா தண்ணி எல்லாம் கீழே வரும். இதுதான் ஒரிஜினல் சந்தனம். அதாவது ஒரிஜினல் சந்தன கட்டையில நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா இது வந்து ஒரிஜினல் சந்தனங்க. இது வந்து இப்போ வந்து சுமாரா வந்து சந்தனக்கட்டை நீங்க வாங்குனீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு சுமாரா ஒரு கிலோ வந்து 10,000 ரூபாய் இருக்கும். இந்த சந்தனம் செய்யும் பொழுது எப்படி வரும்னா குறைஞ்சது 20,000 10,000 20,000 கம்மி உங்களுக்கு கிலோ கிடைக்காதுங்க. அதனால புரிஞ்சுக்குங்க, நாம வாங்குற எந்த சந்தனமும் சந்தனமே இல்லை. அடுத்தது புருஷ மரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கிலோ 10 ரூபா தாங்க. கிலோ 10,000ங்க, கிலோ 10 ரூபாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த புருஷ மரத்தை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை செதுக்கி அதை மிஷின்ல போட்டு அது ஏறக்குறைய சந்தனம் மாதிரியே இருக்கும், ஆனா வாசம் வராது. அது என்ன பண்றாங்க, அந்த மரத்தூளை நான் சொல்ற மாதிரி சந்தன ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு கடைசியா வாசனை வரது இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க, சென்ட்டையும் பஜ்ஜி மாவும் கலக்குறாங்க. கலக்கிற உடனே சந்தனம் மாதிரியே இருக்கும், ஆனா சந்தனம் இல்லை, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த புருஷ மரத்தை ஒருவேளை சென்ட் கலக்காம வச்சிருந்தா என்ன தெரியுங்களா, உடனே கருகருன்னு ஆயிரும். அது ஒரிஜினல் சந்தனத்தை பயன்படுத்தினவங்களுக்கும் இந்த புருஷ மரம் பயன்படுத்துறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அது ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது மூணாவது ஒண்ணு, சாக் பவுடர். இது எவ்வளவு தெரியுமா, கிலோ வந்து 3 ரூபாங்க. பாருங்க, சந்தனம் 10,000 ரூபாய், புருஷ மரம் 10 ரூபாய், இது 3 ரூபாங்க. இந்த 3 ரூபா பொருளை வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா சாக் பவுடர்ல வெறும் பஜ்ஜி மாவையும் கலரையும் சென்ட்டையும் கலக்கணும், இதாங்க சந்தனம். நீங்க பழனிமலை ஆகட்டும் எங்க வேணா போங்க, கடையில் வைக்கிற எல்லா சந்தனமும் இந்த சாக் பவுடர் தாங்க. இது நம்ம தடவர் இல்லைங்களா, இது ரொம்ப உடம்பு கெடுதலுங்க. பல வியாதிகளுக்கு காரணமே இந்த சந்தன தடவர் தான். அதனால இவருங்க, இப்போ ஒரிஜினல் சந்தனம் வேணும்னா குறைஞ்சது 10,000 ரூபாய் ஆகும். இந்த புருஷ மரத்தை அரைச்சா என்ன, கிலோ ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்கும். சாக் பவுடர் ஒரு 200 ரூபாய்க்கு விற்குதுங்க. ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்குங்க, இனிமேல சந்தன தடவராமா அது வந்து நல்ல சந்தனமா சுத்தமான சந்தனமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. நீங்க சந்தனம் வாங்கி அதை நீங்க இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும், அந்த சாக் பவுடர் மாதிரி நல்லா இதா இருக்கும், அதாவது குள குளன்னு இருக்கும். நைஸா இருந்ததுனாவே அது சுத்தமான சந்தனம் இல்லைங்க. சந்தனம்னாவே அந்த சந்தனத்தூள் கட்ட மரத்தூள் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த புருஷ மரத்துல செய்யறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஆனா இந்த சந்தனம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு அது கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், இனிமேல் நீங்க சந்தனம் கடையில வாங்காம நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரிஜினல் சந்தனம் வேணும், அவ்வளவுதானே. நீங்க என்ன பண்ணுங்க, நண்பர்கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ கிராமத்துலயோ அட்டாச் சொல்லி சந்தன கட்டை கிடைக்குங்க. ஒரு பீஸ் கிடைச்சதுன்னா 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். இல்லையா பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடைகளுக்கோ இல்ல காதி கிராஃப்டோ இங்கெல்லாம் போயிட்டு சந்தன குச்சி சந்தன பட்டையெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனத்தை ஒரே ஒரு கட்டை ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு அரைச்சு அப்படி உரைச்சி அது டெய்லி கொஞ்சம் வையுங்களேன். சந்தனுக்கு அவ்வளவு மரியாதைங்க. சந்தனம் தடவனோம்னா உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அது இந்த இடத்துல இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரிஜினல் சந்தனத்தை மட்டும் உரசி வச்சோன்னு வச்சுங்களேன், பிட்யூட்டரி சுரப்பி நல்லா வேலை செய்யுங்க, குழு குழுன்னு இருக்குங்க, உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியங்க. இதைத்தான் நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சந்தனத்தை தடவுறது, சந்தனத்தை கையில உடம்புல எல்லாம் பூசுறது, மொட்டை அடிச்சா தடவுறதுன்னு சந்தனத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க. காலப்போக்கில் என்னாச்சு, இந்த ஒரிஜினல் சந்தனம் வந்து புருஷ மரமா மாறி அதுக்கப்புறம் சாக் பவுடரா மாறி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதனால நம்ம எல்லாரும் இனிமேல் சந்தனம் வாங்கும் பொழுது அதை ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமேல் ஒண்ணு நீங்க சந்தனம் பூசாமையே இருங்க. அப்படி பூசுறதா இருந்தா ஒரிஜினல் சந்தன கேட்டையை வாங்கிட்டு வந்து அதை உரசி அதை வைக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தனம் வந்து ஒரு அருமையான மருந்துங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். பிட்யூட்டரி சுரப்பி நல்லா வேலை செய்யும், தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இப்பதான் சொல்றாங்களே டென்ஷன், கோபம், பயம், கடுப்பு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னமோ பேர்லாம் சொல்றாங்க, ஆன்சிட்டி அப்படிலாம். எல்லாமே சரியா போகுங்க. அதுக்கு சந்தனத்தை மட்டும் நெத்தியில தடவினா போதும், உடம்புல தடவினா போதும். எனவே நாம் ஒரிஜினல் சந்தனம் என்ன, இல்ல புருஷ மரம் என்ன, இல்லைன்னா வந்து சாக் பவுடர்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நாம ஒரிஜினல் சந்தனத்தை பயன்படுத்துவோம்.
குறிப்பா இந்த பழனிமலை சுத்துவ வட்டாரம் இருக்கு இல்லைங்களா, அங்க விற்கிறது எல்லாமே சாக் பவுடர் தான். மீனாட்சி அம்மாள் கோயில்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் புருஷ மரம் தான் கிடைக்குது. நீங்க ஒரிஜினல் சந்தனம்னா நீங்க தான் செஞ்சுக்கணும். அது ரொம்ப காஸ்ட்லி. எனவே சந்தனத்தை பத்தி நாம் இன்று புரிந்து கொண்டோம். இதுபோல் ஒவ்வொரு பொருளையும் நாம் புரிந்து கொண்டு இனிமேல் நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சந்தனத்தை வைத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இன்றைய ஒரு சிந்தனை, அதாவது ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஒவ்வொரு சிந்தனையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழணும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளும் பல்வேறு கருத்துக்கள் நம்ம அந்த காதுல வாங்கக்குள்ள நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையே எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடை வந்து தினமும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று வந்து நமக்கு சிறப்பாக சந்தனத்தை பற்றி அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர் எண்ணெய் தேய்த்து குளித்தலின் சிறப்புகள், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி நமக்கு நேற்று கூட முத்துமாரீஸ்வரி மேடம் வந்து சிறப்பா வகுப்படுத்தாங்க. சிறப்பா இருந்துச்சு. ஆனா போன வாரம் நமக்கு வந்து மூலிகை மகேந்திரன் ஐயா வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அற்புத பத்தி சிறப்பான ஒரு வகுப்பு எடுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க. அதாவது ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களா, இவ்வளவு செய்திகளா, இவ்வளவு மனநிறைவுகளா அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்து அதனுடைய ஆத்மாத்மான சந்தோஷமான ஒரு செய்கைகள் எப்படி இருந்தா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிறது வந்து பாருங்க இப்பவே காமிக்கிறாரு. பயமா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல வேலை அதே சப்பாத்தி கட்டையோட தான் வந்திருக்கிறாரு ஐயா. வேற ஏதாச்சும் உருட்டு கட்டையோட வந்துருவாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த சப்பாத்தி கட்டையோட மகிமையும் எண்ணெய் குளித்தலோட பெருமையையும் நமக்கு சிறப்பா சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைய நிகழ்வில் நமக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தலின் சிறப்புகள் பற்றி அதன் தொடர்ச்சியை விளக்கம் அளிக்க மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா. கிளியரா கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு. சரி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. எனக்கு உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடோ கருவில் சுமந்த பூமி தாயே, எனக்கு உயிரோட்டமுள்ள உணவு கொடுத்து வாழ வைத்த ஏற்க சத்தே, சத்து படைத்த உடலே, உடலில் உள்ள பசி மெய் உணர்வே, உன் சத்துக்கள் துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். பசியும் உணவுமே படைப்பு என்ற உண்மையை உங்கள் சத்துக்கள் துணையோடு உலக மக்களுக்கு நான் எடுத்துரைப்பேன். நன்றி, மகிழ்ச்சி. காலைச்சக்கரம் குழுவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூலிகை எண்ணெய் குளியல் என்று பார்ப்போம். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது பார்த்தோம். எப்படி அந்த மூலிகை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலான்றது என் வீட்டில் நான் என்ன செய்கிறேனோ அதை மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். இப்போ இந்த கட்டையை பார்த்தீங்க, இந்த கட்டை எது தெரியுங்களா? இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, பூவரச மரம். பூவரச மரத்துல தான் இது செஞ்சிருக்குது. இது என்ன மரம்? பூவரச மரம். இது வந்து ஃபர்ஸ்ட் பூவரச மரம் என்றால் என்ன? அது முழுக்க பெண் தன்மையானது. அது மாவட்ட ரீதியா கொஞ்சம் பேரு மாறும், பேரு லைட்டா மாற்று. நாங்க வந்து என்னன்னா பூவரசம் சொல்லுவோம். பூவரச மரம், புரியுதுங்களா? அதுலதான் இந்த பூவரச மரம் முழுக்க எதுக்காக பயன்படுத்துறாங்கன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்க. இது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க வந்து எங்க நிலத்துல பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு 12 மரம் 14 மரம் இருந்தது. ஹைட்டா போகும். அந்த மரத்துல ஏறி தழை கழிக்கிறவன் நான் தான். சின்ன வயசு மரம் எவ்வளவு உச்சி இருந்தாலும் ஏறுவோம், பயப்பட மாட்டேன் நான். எல்லாரும் பெரியவங்களாம் ஏற மாட்டாங்க, பயம் வரும். கிளை மெலிசா இருக்கும், மேல போய் வெட்ட முடியாது. அந்த தழையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு வாரம் மரத்துல ஏறி தழை வச்சுட்டுனா 5 நாளாவும் அந்த தழைய பொடிய வெட்டி தரிச்சு நிலத்துல வந்து அப்படியே மூட்டையா கட்டி எடுத்து மாதிரி நிலத்துல தூவி சேடை வச்சு அதுலதான் நெல் பயிர் நாங்க வைப்போம். காய்கறி வச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் நெல் பயிர் வச்சுடுவோம், அடுத்து சத்து இருக்கும், அடுத்துல வந்து காய்கறி போடுவோம்.
அப்போ தழைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு மீதி அந்த மரத்தை என்ன செய்வாங்கன்னா பாஸ்காலோ கதுவுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. மனிதன் சாப்பிடுவதற்கு எதெல்லாம் நம்ம பயன்படுத்துவார்களோ அதற்கு மட்டும்தான் அந்த மரத்தை பயன்படுத்தும். காட்டுவா மரம்னு இருக்கு. அந்த காட்டுவா மரம் முழுக்க முழுக்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பலகை ஒன்று, இன்னும் ஒண்ணு மரச்செக்கு. காட்டுவா மரம் முழுவதும் மரச்செக்கு. அது அவ்வளவு ஒரு நன்மை. அந்த மரச்செக்குன்றது ஈட்ட கொடுக்கக்கூடியது. எண்ணெயை புழிஞ்சு எடுக்கும். இங்கதான் ஒரு ரகசியங்களையும் நீங்க அறியணும். இந்த மரத்தை படைப்பை பற்றிய ரகசியங்களை நீங்க அறியணும். காட்டுவா மரம் செஞ்சு அதுல வேர்க்கல்லையோ எள்ளையோ எதை கொட்டி நீங்க ஆடினாலும் சரி, ஆமணக்கு கொட்டை நீங்க போட்டு ஆடினாலும் சரி, ஈட்டு ரேஸ் பண்ணும். அது ரேஸ் பண்ணி அதை புழிஞ்சு எண்ணெய் எடுக்கும். அதே காட்டுவா மரத்துல இந்த கட்டையை செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பூவரச மரம் இது மாதிரி பூரி கட்டை, பூரி மனை, இப்பதான் நிறைய பேர் வீட்டுல பாக்குற பிளாஸ்டிக் இருக்குது. அது ஃபைபர் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது டக்குன்னு இருக்கிறதுக்காக வெயிட்டா. அப்போ இந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவு உருட்டும் போது இது தேஞ்சி இதுல லைட்டா ஈரத்தன்மை பட்டதும் இதுல உள்ள சத்து அந்த மாவுல கலக்கும். இது கலக்கும் பொழுது அதே மாதிரி இந்த கூழுக்கு கிண்டுவாங்க. எங்க சைடு அழப்பான்னு சொல்லுவாங்க. அதை அது கட்டை மாதிரி இப்படி இருக்கும், போட்டு இப்படி பெரிய பானையில துடுப்பு அழப்ப. அதே மாதிரி கிராமத்துங்களை பார்த்தோம்னா கொட்டாங்குச்சி மட்டும் இருக்கும். முன்னாடி இருந்தது இப்ப மாறி போச்சு. அதுக்கு பார்த்தோம்னா கொட்டாங்குச்சி இருந்தா அப்படி குழம்பு மொண்டு ஊத்துவாங்க கல்யாணத்துக்கெல்லாம் கூட. பழைய ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்போ அந்த கொம்புல எதுல செய்வாங்கன்னா அந்த பூவரச மரத்தில் தான் செய்வாங்க. சாப்பிடுற ஐட்டங்கள் எல்லாமே, நம்ம சமையலுக்கு பயன்படுற ஐட்டங்கள் எல்லாமே பூவரச மரம் தான். பூவரச மரம் கண்டி மரத்தை வெட்டினாங்கன்னா அதுக்கு உகந்தவங்க பக்கவா தூக்கிடுவாங்க. அதை வேஸ்டேஜே பண்ண மாட்டாங்க. முடிந்த அளவுக்கு இதுல என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அதுல செஞ்சிடுவாங்க. அப்ப முழுக்க முழுக்க என்னன்னா அதே மாதிரி இந்த வெள்ளப்பா வாத்துறாங்க பாத்தீங்களா, பாருங்க எல்லாமே நம்ம சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணு திங்க் பண்ணி பாருங்க, எல்லாமே அந்த பூவரசம். ஆனா அந்த காலத்துல அதனுடைய சத்துக்களை உன்னிப்பாக கவனித்து மனித இனம் நலமோடு வாழ்வதற்காக ஒண்ணுத்தையும் செஞ்சாங்க. அது இப்போ விஞ்ஞானங்கள் மாதிரி எல்லாமே வேற மெட்டல் வந்துச்சு. அப்போ இந்த பூவரச மரம் என்றால் என்ன? இந்த பூவரச மரத்துக்குள்ள அரச மரம், அது அடுத்த நிலையில் இருப்பது பூவரச மரம். புரியுதுங்களா? அந்த பூவரச மரம் என்பது என்ன அப்படின்னா மனிதருடைய கிட்னியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். இது குளிர்ச்சி மரம். வெப்பம் கம்மியா இருக்கும், அதுல குளிர்ச்சி அதிகமா இருக்கும். இந்த கால்சியம் மெக்னீசியம் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா 51 குளிர்ச்சி இருக்கும், 49 கால்சியம் இருக்கும். வெப்பம் இருக்குது அந்த மரத்துக்குள்ள, வெப்பம் கம்மியா இருக்கும். அப்ப இது என்னன்னா பெண்தன்மை, குளிர்ச்சி அதிகமா இருக்குது, பெண்தன்மை. இது ஒரு புரிதல்ல புரிஞ்சுங்க. நீங்க ஐயா அதை பத்தி இது பின்னாடி நடத்தணும்னா இன்னைக்கு அவர் சொல்லவே, பாஸ்கரையா சொல்லவே நான் இதை பத்தி நீங்க நடத்திட்டேன். பூவரச மரம் நீங்க கடை கூட போறீங்க, அங்க கேட்டு வாங்குங்க. இந்த ஒரு சில வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லயே இதை உருட்டுறது கூட பிளாஸ்டிக் இருக்குது. சரி இருந்தாலும் இப்போ வாங்கிட்டு இருக்கலாம், தெரியாம வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல அதை எடுத்து போட்டு இது மாதிரி இருக்கிறது நீங்க பயன்படுத்துங்க. அப்ப இந்த இலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூவரசம் இலையில தான் கொழுக்கட்டை செய்வாங்க. கொழுக்கட்டை செஞ்சு இலை கொஞ்சம் அகலமா இருக்கும். உள்ளோ அந்த பிடி கொழுக்கட்டையா இருக்கட்டும், இல்ல அந்த மசாலா வைக்கிற கொழுக்கட்டையா இருக்கட்டும், பூர்ணம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அப்படியே அந்த இலையை மட்டும் தூக்கி அப்படியே இட்லி குண்டாந்து வச்சுருவாங்க. திருப்பி எடுத்து வச்சுட்டு அப்ப என்னன்னா ஒரு 50 கொழுக்கட்டை சொல்றாங்கன்னா அதுக்குள்ள 50 இலை இருக்கும், பூவரசம் இலை. புரியுங்களா? அது வேக வச்சுட்டா வாழை இலை மாதிரி தான். மேட் இட்லிக்கு சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, வாழை இலையை வச்சா கருத்துட்டு பாருங்க அனல் அடிச்சது. அதே மாதிரி வெந்ததும் எல்லாத்தையும் அந்த கொழுக்கட்டை எடுத்தோம்னா முழுக்க முழுக்க அந்த பச்சையம் என்ற பூவரச மரத்தோட பச்சையம் என்ற சத்து கிட்னியில் கல் இருந்தாலும் உடைக்கும், கிட்னியை பலப்படுத்தும், கிட்னியை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளும். இப்படி அப்ப இந்த பூவரசம் பட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டைய எண்ணெயில் ஊற வைப்பார்கள். வெப்ப உடல் தோல் எல்லாம் அப்படியே பக்கு பக்கா வருதுன்னு வச்சுங்களேன். தோல்ல இப்ப தலையெல்லாம் பொடுகு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த பூவரசத்தோ இலையா இருந்தாலும் சரி, பட்டையா இருந்தாலும் சரி, இத தேங்காய் எண்ணெயிலையும் ஊற வச்சு தலைக்கு தடவலாம், குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயில ஊற வச்சு எண்ணெய் தேய்ச்சும் குளிக்கலாம். மூலிகை எண்ணெய் தேய்த்து குளியிலையும் வரும். அதுல பலது பயன்படுத்துறது, அதுல பூவரசமும் மரமும் ஒண்ணு. அருமையாகுது பாருங்க. சரி, என்னுடைய தாரக மந்திரத்தை சொல்லி நிகழ்ச்சியை துவங்குவோம். பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை மட்டும் உலக மக்களுக்கு நான் போதிப்பேன்.
இப்போ எண்ணெய் தேய்த்த குளியலை பத்தி பார்த்தோம். என்னுடைய மனைவியார் என்ன இதுல என்ன அடிக்கவே இல்லைங்க. யாராவது அடிச்சிடாதீங்க, பாவங்க வீட்டுக்காரு. அது எதனா கோவமா எதனா பேசினா கூட திட்டிடுங்க. எதுவும் அடிச்சிடாதீங்க, இதுல தாங்க மாட்டார். கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? சிரிச்சிடுங்க. எல்லாம் சிரிக்கிறதுக்காக சொல்றேன். யாரும் அடிக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்படியே பாசத்துல தான் அடிப்பீங்க, வலிக்காம அடிப்பீங்க. அது கூட இதுல அடிச்சிடாதீங்க, கையில அடிங்க. நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து இப்போ என்னுடைய வீட்டுல மூலிகை எண்ணெய் சும்மா சிம்பிளா இன்னைக்கு சொல்லித்தரேன். இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் அடுத்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா மூலிகை அரிசி. ஐயா என்னங்க ஐயா புதுசா சொல்றீங்க? மூலிகை அரிசி இருக்கு, தெரியலையே உங்களுக்கு? புரியுதுங்களா? மூலிகை அரிசி இருக்கு. இந்த கஞ்சி சூப்பரா இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில அதை பார்ப்போம். இன்னைக்கு டைம் கிடைக்காது, இதுவே சரியா இருக்கும். இன்னைக்கு வந்து மூலிகை எண்ணெய் மட்டும் பார்த்துருவோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் செஞ்சது என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் மாற்று சிந்திப்பேன். எதை நீங்கள் சொன்னாலும் சரி அப்படியே கொஞ்சம் மாற்று சிந்தனை. ஏனென்றால் என்னுடைய அறிவு அது போல் படைக்கப்பட்டது. நீங்கள் எதை சொன்னாலும் சரி அப்படியே கொஞ்சம் மாத்துவேன், கொஞ்சம் மாத்தி சிந்திப்பேன். எதை சொன்னாலும் கொஞ்சம் மாத்தி சிந்திப்பேன். அது போல அப்போ நம்ம முன்னோர்கள் வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கருசாலை, புரியுதுங்களா? ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோ, நிறைய வேணாம், உங்களுக்கு நிறைய சொன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். இப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணியை வந்து நாம வந்து இடிச்சு சாறு எடுத்து கொதிக்க வைப்போம். இப்போ எண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 லிட்டர்னு வச்சுங்களேன், இது ஒரு 1/4 லிட்டர் ஊத்தி ஒரு மணி நேரம் நிதானமா தீ வச்சா எண்ணெய் சொட 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 சொடன்னு கொதிக்கும். கொச்சி அந்த நீராவி அதுல இருக்கிற நீர் எல்லாம் ஆவியா போயிடும். அந்த எண்ணெய் எடுத்து வச்சு நல்ல வாசனைகள் வரும். ஆனால் அதுல எண்ணெய் வாசனைகள் நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள சத்து கம்மியா இருக்கும். ஏன் என்றால் எண்ணெய் சூடு ஏற்றப்பட்ட எண்ணெய். சூடு ஏற்றின எண்ணெய் எல்லாம் 2 நாளைக்கு மேல இருக்கவே கூடாது. அது எந்த கொதிநிலை இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி, சூடு ஏத்திட்டா 2 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் உள்ள கொழுப்பு சத்து கெட ஆரம்பிச்சிடும். 2 நாள் தாங்கும். மாச கணக்குல வச்சுக்கிறது, வருஷ கணக்குல வச்சுக்கலாம். சரி இல்லாதது சரி இல்லைன்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து. ஆனா இப்ப நான் சொல்ற மெத்தட்ல எண்ணெயும் கொதிச்சு அதில் உள்ள கொழுப்பு சத்து இறந்து விட்டது, தன்மை மாறிடுச்சு. மூலிகையை போட்டு மூலிகையும் வேக வச்சு அதுக்குள்ள இருக்கிற சத்து செயலிழந்து போச்சு. சாறு எடுத்து ஊத்தனங்களை கொதிச்சது இல்ல, அப்ப அதுக்குள்ள இருக்கிற முழுமையான உயிர் சத்து போயிடுச்சு இல்ல. இதுலதான் மாற்று சிந்திக்கிறேன். எண்ணெயும் கெடக்கூடாது, சத்து முழுமையாக இருக்கணும், மூலிகையும் நமக்கு வந்து முழுமையாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 4 மூலிகை சிம்பிளா எடுத்துக்குவோம். இதை வச்சு நீங்க 6 மூலிகை ஆக்கலாம், 8 மூலிகை ஆக்கலாம், 10 ஆக்கலாம், 15 ஆக்கலாம், 20 ஆக்கலாம். நிறைய மூலிகைகளை பத்தி பேச வேணாம், புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லி கொடுத்துறேன். அதை வச்சு உங்க வீட்டுல என்ன அறிகள் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்க பயன்படுத்தும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, புரியுதுங்களா? பொடுதலை, ரொம்ப அற்புதமான மூலிகை பொடுதலை, நல்ல குளிர்ச்சி. பொடுதலை எல்லாம் நீங்க எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா பொடுகு தொல்லையே இருக்காது, பேன் தொல்லைலாம் படிப்படியா குறைஞ்சு விடுவாங்க, புரியுங்களா? பொடுதலை. அடுத்து செம்பருத்தி இலை, ஆவாரை இலை, இப்படி போனோம்னா பெருசா போகும். ஒரு சில இது எல்லாமே பெருசா போகும். ஒரு 5 இலை வச்சுக்கோ. இந்த 5 இலையை ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா அழைச்சிட்டு சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா வெளியின்னு வரும்பொழுது மண்ணு கிண்ணு இருக்கும், மரத்தங்கள்ல ரோடு ஓரத்தங்கள்ல இருக்கிறது தூசு இருக்கும். எப்பவுமே ஒரு சுத்தி செஞ்சிடுங்க. லைட்டா தண்ணியில அழைச்சிட்டு அப்படியே லேசா காய வச்சிடுங்க. அனல் காத்துல காய வைங்க, வெயில்ல காய வைங்க, புரியுதுங்களா? அதுக்கு மேல இல்லைனாலும் தண்ணியில நல்லா அழைச்சிட்டு எல்லாத்தையுமே அருவமனையில அரிஞ்சிடுங்க. பொடியா அரிஞ்சிட்டு மொத்தத்தையும் பெரிய ஜார் இருக்கு பாத்தீங்களா, பெரிய ஜார் மிக்சி, பெரிய ஜார்ல போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதை அரைச்சிடணும். கொஞ்சமா ஊத்தணும், நிறைய ஊத்தக்கூடாது. எதுக்காகன்னா அது எந்த அளவுக்கு கூழாகணும்னா, நம்ம வடைக்கு நம்ம வந்து மாவு அரைக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அது வந்து இருக்கும். ரொம்ப நைஸாவும் மெது வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது, மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கணும். அப்படியே அரைச்சிட்டீங்கன்னா அதை 5 இருக்கோ 7 செம்பருத்தி பூந்தா அதை கூட போட்டுங்க. கொஞ்சோண்டு மருதாணி மட்டும் கொஞ்சமா போடுங்க, புரியுதுங்களா? கபம் இருக்குதா வீட்டுல வந்து, கபம் இருக்குதா, அது கூட ஒரு எண்ணெய், ஒரு 4 ஐட்டங்கள், துளசி, கற்பூரவள்ளி, இது எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு அது ஒரு 1/4 லிட்டர் தயார் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க நிறைய தேவையில்லை. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குதா, ஒரே சளி மார்ல கட்டுது, இரும்புல இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த சளி உச்சியில தடவிட்டு அப்படியே நெஞ்சில இப்படி தேய்ச்சி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு. அப்போ என்னன்னா அதுல வந்து என்னன்னா சிம்பிளா உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன், கால்சியம் மெக்னீசியம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு. துளசி எடுத்து நாக்கில வச்சீங்கன்னா திகி திகின்னு எரியுது, கால்சியம். கற்பூரவள்ளி எடுத்து நாக்கில வச்சீங்கன்னா திகி திகின்னு எரியும், அது கால்சியம். மென்டோ துளசி, அதுக்கு நான் வச்சுக்கிற பேரு மண் துளசின்னு வச்சுக்கிறேன், அதை எடுத்து நாக்கில வச்சோம்னா திகி திகின்னு எரியும். அப்போ இந்த திகி திகின்னு எரியறதுலாம் கால்சியம், புரியுதுங்களா? குழ குழன்னு இருக்கிறதுலாம் மெக்னீசியம்.
அப்போ இதை ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்ப போய் துளசி எண்ணெயை தலையில் தேய்க்காதீங்க. வெய்ய காலம் ஏற்கனவே உடம்பு எரிச்சலா இருக்கு. இந்த டைம்ல அதை தேய்க்க கூடாது. இப்போ வந்து குளிர்ச்சியா இருக்குது. இதை நீங்க ஒரு முடிவு எடுங்க சிம்பிளா. ஒரு 5 மூலிகை கூட போட்டு இது மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு பதில் சொல்லணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா செஞ்சுட்டு பதிவு வந்து குழுவுல போடணும். நீங்க வந்து ஐயா நான் இது மாதிரி ஒரு 3 மூலிகை வச்சு செஞ்சுங்க ஐயா, 5 மூலிகை வச்சு செஞ்சுங்க ஐயா, 2 மூலிகை வச்சு செஞ்சுங்க ஐயா, ஏதோ ஒண்ணு செஞ்சு ஒரு பதிவு பண்ணணும். புரியுதுங்களா? பதிவு போட்டாதான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக முடியும். நம்ம செய்றீங்களா இல்லையான்னு தெரியல. புரியுதுங்களா? பதிவு போடுங்க, போடுவீங்கன்னு நம்பிக்கை வைக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு அதை எடுத்து அப்படியே கையில வந்து ஒரு 5 வடை இல்ல 8 வடை 10 வடை உங்க கையை அகலத்துக்கு இருந்தா போதும். இந்த உள்ளங்கை இருக்கு பாத்தீங்களா, இதை விட சின்னதா கூட இருக்கும். ஒரு வடை சைஸ்லயே தட்டுங்களேன். வடை சைஸ்லயே தட்டி ஒரு தட்டுல அப்படியே அடிக்கிடுங்க. 6 வடை 8 வடை 10 வடை 12 வடை இருக்கு. புரியுங்களா? பூலாம் கூட போடுங்க. மல்லிப்பூ இருந்தா கொஞ்சம் போடுங்க. புரியுங்களா? தும்பப்பூ இருந்தா போடுங்க. வீட்டை சுத்தி என்னென்ன இருக்கு, செம்பருத்தி இலை போடுங்க, செம்பருத்தி பூ போடுங்க. புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம வீட்டை சுத்தி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அரைச்சிட்டு 8 வடை மாதிரி தட்டி தட்டுல வச்சுட்டு வெயில்ல வச்சிடும். முதல் நாள் வெயில்ல வைக்கும். ஏன் அப்படின்னா அதுல நீர் அதிகமா இருக்கு. அந்த நீர் ஃபுல்லா ட்ரை ஆகும். அன்னைக்கு வந்து மேல துணி எல்லாம் போட வேணாம், அப்படியே ஓப்பன்ல வச்சிடும். அந்த நீர் ஃபுல்லா ட்ரை ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு இழுத்துரும். ஏன்னா அந்த நீர் அப்படியே நின்றுச்சுன்னா மறுநாள் பூசணம் ஊத்துரும். அதுக்காக தான். சரி, அதை வந்து பூவரச இலை கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்துங்க. பூவரசம் பூ கிடைச்சதுன்னா பயன்படுத்துங்க. பூவரசோட பட்டை கிடைச்சாலும் நீங்க வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பூவரை இலை வந்து கிளை ஒசணுட்டாங்கன்னா அதுல வந்து நாறு, புரியுதுங்களா? அந்த நாரை கூட வந்து நீங்க வந்து கிழிச்சிட்டு அந்த சென்டர்ல இருக்கிற குச்சி மட்டும் உள்ள கருத்து மட்டும் எடுத்து போட்டு சைட்ல இருக்கிற மேல இருக்கிற நாரை எடுத்து அரோமில் அரிஞ்சு அவளை வந்தா கூட சரி அதை போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப பவர்ஃபுல், நல்ல கூலிங் இருக்கும் பாடி. இந்த வெய்ய காலத்துல உடம்பு ஈட்டாக்காம சூடாவாம பார்த்துக்கும் அந்த சத்து வந்து. அப்ப இது எல்லாத்தையும் போட்டு தட்டி வெயில்ல வச்சுட்டு இரவு கொண்டு வந்து ஃபேன் காத்துல அப்படியே வச்சிருங்க. அப்போ பகல் முழுவதும் நீர் ட்ரை ஆகி போச்சு. ஒரு 60% 70 ட்ரை ஆயிடுச்சு. நைட்டு ஃபேன் காத்துல ஒரு 20% ட்ரை ஆயிடும். ட்ரை ஆன பிறகு மறுநாள் அதுல பாருங்க கொஞ்சம் ஈரம் குறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா மேல ஒரு துணியை போட்டு வெயில்ல வச்சுடுங்க. திருப்பி இரவு இது மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சு பாருங்க. நல்லா காஞ்சிடும். எப்படி நல்லா சுத்தமா காஞ்சிடும். கொஞ்சம் கூட தூக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருக்கும். முழுக்க முழுக்க அதுக்குள் சூரிய சத்து இருக்குது. அது முழுமையோட அதுக்குள்ள வந்து அதனுடைய சத்தும் இருக்கு. வேக வைக்கவே இல்லை. சரிங்களா? ஒரு 6 வடை 8 வடை 1 லிட்டரு எண்ணெய் 2 லிட்டர் எண்ணெய் ரவுண்டு பாத்திரம் பாட்டில் மாதிரியோ இல்லை வீட்டுல எண்ணெய் இருக்கும். இல்ல அதுக்குன்னு எது இருக்கோ அதுக்குள்ள இந்த வடையை எடுத்து இறக்கிட்டு எண்ணெயும் உயிரோடு இருக்கு. கொதிக்க வைக்கல. மூலியும் நீங்க கொதிக்க வைக்கல. முழுமையாக 2த்திலும் உயிர் சத்து இருக்கு. அந்த எண்ணெயை தடவி பாருங்க, முடி உதிரவே உதிராது. ஆனா நீங்க சூடு ஏத்தன எண்ணெயை தடவனீங்கன்னா கண்டிப்பாக முடிக்கு அந்த அளவுக்கு கிரிப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அது சத்து கெட்டுடும். சூடியேற்றப்பட்ட எண்ணெய்கள் கொஞ்ச நாள் தான் வீட்டுல இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. இதைதான் மருத்துவத்தில் சூரிய ஒளியில புடம் போடுறதுன்னு சொல்றாங்க. அதான் நான் போடுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய பகிட்டில போடுவேன். நல்லெண்ணெய் இது தேங்காய் எண்ணெயே பார்த்தோம்னா 10 லிட்டர் 12 லிட்டர் ஊத்துவேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பெரிய லெவல்ல பண்றதால வெட்டி வேர் கலப்பேன். நாட்டு மருந்து கடையில இருக்கிற ஒரு 10 ஐட்டம் கலப்பேன். அடுத்து எனக்கு இயல்பா கிடைக்கிறது ஆவார இலையெல்லாம் எடுத்து வந்து நிழல்லையே உணர்த்தி வச்சிருக்கேன். நான் வந்து எப்படின்னா அப்படியே கொட்டுவேன். நான் அரைக்கூட மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் பெரிய லெவல்ல செய்யறேன். எனக்கு வந்து வடை மாதிரி தட்ட தேவையில்ல. பகிட்டே எவ்வளவு பெரிய பகிட்ல பெரிய பெரிய பகிட்ல செய்வேன் என்னன்னா, புரியுதுங்களா? அது வந்து அப்ப நான் அதுல வந்து என்னன்னா பகிட்டில வந்து வெட்டி வேறு அது சுத்தி அப்போ உள்ள கொட்டிட்டு மேல அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளை துணி போட்டு கட்டி வச்சுருவேன். நைட் ஆனா எடுத்து வெயில்ல வைப்பேன், இரவானா எடுத்து வச்சுருவேன். ஆனா ஒரு 2 நாள் மட்டும் பனியில வைப்பேன். ஏன் அப்படின்னா பகல்ல கால்சியம் சத்து குவியுது, இரவுல மெக்னீசியம். ஏன்னா விவசாயம் கேட்ட நீங்க நெருங்கி பேசும்போது தான் புரியும். நெல்லை வந்து 4 நாள் வெயில்ல காய வச்சுட்டு 1 நாள் பனியில காய வைப்பாங்க. ஏன் அப்படின்னா காயினுடைய சத்து பனி நீர் அதுக்குள்ள இருக்கணும். மூலம் சுத்தமா கால்சியம் மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய முளைப்பு தன்மை குறைஞ்சிடும், வீரியம் கொஞ்சம். விவரம் தெரிஞ்சவங்க, விவரம் தெரியாத விவசாயிங்கிறாங்க. அவங்களுக்கு காய வச்சு மூட்டையை கட்டுங்க, அவள் தாங்க எடுத்து வைங்க, அவள் தான். இப்ப இதை உன்னிப்பா கவனிக்கிறவங்க, நான் உன்னிப்பா கவனிக்கிறவன் 1 நாள் பனியில வைக்கணும். புரியுங்களா? எது ஒண்ணுமே தந்தை சத்தும் தாய் சத்தும் கொடுக்கணும். வெறும் தாய் சத்தே ஆதிக்கம் செய்யக்கூடாது, தந்தையோட சத்தே ஆதிக்கம் செய்யணும். அதனுடைய முளைப்புத்தன்மை வந்து சரி வராது. புரியுதுங்களா? கொஞ்சம் குறைபாடு இருக்கும், எல்லாமே முளைக்காது. இப்படி செய்யும்போது முளைப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அது போல 1 நாள் 2 நாள் பனியிலையும் வைக்கணும். அது வந்து அந்த பனி நீர் என்பது அதுக்குள்ள இறங்கணும். மெக்னீசியம் நீர் ஒன்னா ட்ரை ஆகும், ஆனா அதுல ஒரு வழவழப்பு தன்மை அது அந்த எண்ணெய்க்குள்ளவே இருக்கும்.
புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கடந்து உள்ள போங்க. வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள்ல கொஞ்சம் கலர் மாறும். பாட்டில்ல போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. 10 நாள் கழிச்சு நீங்க லைட்டா தடவ ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 15 நாள் 20 நாள் கழிச்சு இன்னும் கலர் மாறும். அதுக்கு மேல நீங்க எண்ணெய் எடுத்து தேய்ச்சினே இருக்கலாம். இன்னும் எண்ணெய் புதுசா நீங்க வந்து ஊத்திக்கலாம். எடுத்துக்கின்னு ஒரு காலகட்டம் நீங்க ஊத்துனீங்கன்னா எண்ணெய் என்ன கலர் இருக்கோ அதே கலர்ல இருக்குன்னா அந்த மூலிகையில் உள்ள சத்தை கம்ப்ளீட்டா எண்ணெய் உறிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல அதுல சத்து இல்லை. அதுக்கு மேல அதை எடுத்து ஒரு வெடிகட்டுறதுல ஒரு துணியில வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேல பக்கம் அப்படி துணி பிடிச்சணும் உள்ள ஊத்திட்டு அப்படியே கட்டி இப்படி தொங்க விட்டீங்கன்னா ஒரு கயிறு போட்டு சொட்டுன்னு 2 நாள் விழுவோம். அது எதுனா ஒரு ஓரமா வைங்க. சறுக்கி தரையில பட்டு சறுக்கி விழுற மாதிரி ஆயிடும். உஷார் ரொம்ப, அதுவும் டைல்ஸ் மார்பு இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பா செய்யும். புரியுதுங்களா? அது தண்ணி சொட்டுன்னு விழுந்து லாஸ்டா அது புழிஞ்சிங்கன்னா மொத்தம் எண்ணெய் வந்துடும். அதுக்கு மேல அதை எடுத்து நீங்க வந்து குப்பையில போடுறீங்களோ இல்ல வந்து நீங்க பல்ல எடுத்து எதனா செடி கூட போடுங்க. கொழுப்பு சத்து உங்க வீட்டுல மூலிகை செடி வச்சிருந்தா கூட கொஞ்சமா போடுங்க, நிறைய போடாது. இது மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தும். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு சிம்பிளா எண்ணெய்க்கு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஒரு 5 மூலிகை செஞ்சுட்டு ஐயா இதுல எது எதெல்லாம் கலக்கலாம், எது கலக்கவானன்னு ஒரு கேள்வி வரும். இதுல வந்து நமக்கே ஒரு அச்சம் இருக்கும். எருக்கும் இலையை சேர்க்கக்கூடாது. புரியுதுங்களா? காட்டாமணியை சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து டப்பானது உங்களுக்கே தெரியும். ஆனா வேப்பிலைய இதுல வந்து சேர்க்கணும். புரியுதுங்களா? வேப்பிலை வந்து சேர்க்கணும். நொச்சி கூட கொஞ்சமா சேர்க்கலாம் கபம் இருக்கும் பொழுது. இந்த துளசி, நொச்சி, கற்பூரவல்லி, ஆடாதோடா இதெல்லாம் நீங்க கலக்கும் பொழுது மழை காலத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு மேல அந்த எண்ணெய் ரொம்ப தேவைப்படும். புரட்டாசில பயங்கர மழை, சளி, குளிர் அதிகமா இருக்கும், மழை பெஞ்சு அந்த டைம்ல அது மாதிரி எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து 1ஆம் மாசம் வரலும் கொஞ்சம் பனி அதிகமா இருக்கும், 2ஆம் மாசத்துல குறையும். இதுக்கு மேல அந்த வெப்பமானதை தடவும். இப்போ வந்து குளிர்ச்சியானது. அப்ப நீங்க 2 தயார் பண்ணி வச்சுக்கணும். 6 மாசத்துக்கு வெப்பத்தை சார்ந்த மூலிகை எண்ணெய், 6 மாசத்துக்கு குளிர்ச்சியை சார்ந்த. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க, ஒரே எண்ணெய் பெருசு முழுக்க தேய்ச்சின்னு வருதுங்க. வெய்ய காலத்துக்கும் அதே தேய்க்கிறது, மழை காலத்துக்கும் சிந்திக்கிறதே இல்லை. கேட்டா நான் மூலிகை எண்ணெய் பயன்படுத்தணும். இப்ப எங்கிட்ட அது மாதிரிலாம் சொன்னா தெளிவா கேள்வி கேட்கும். வருஷம் முழுதும் ஒரே ஃபார்மேட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப நாலாம் பாருங்க 2 ஃபார்மேட் திருப்பி. புரியுங்களா? எந்த நேரத்துல எதை கொடுக்கும்? பருவ காலங்களை கூர்ந்து சிந்திக்கணும். மழை காலம், பனிகாலம், வெய்ய காலம், காற்று காலம். இந்த பருவ காலத்தை அறிந்து அந்த பருவ காலத்துக்கு ஏற்றவாறு நீங்க பயன்படுத்த கத்துக்கணும். புரியுங்களா? இதே நீங்க வந்து இப்ப தேங்காய் எண்ணெயில சொன்னேன் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இதே ஃபார்மேட் நல்லெண்ணெய். புரியுதுங்களா? இத வந்து நீங்க வந்து தேய்ங்க. இப்போ நல்லெண்ணெயில உயிர் சத்தும் இருக்கிறது. புரியுதுங்களா? எண்ணெயை சூடு ஏத்தாவில்லை. மூலிகை எண்ணெயா தயார் பண்ணிட்டா நீங்க அதை சூடு ஏத்தாதீங்க. இப்ப வீட்டுல இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறேன் அப்படின்னும் போது ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றி சூடு ஏற்றி அதுல கொஞ்சம் மிளகு, பூண்டு, அரிசி, தும்பப்பூ, நம்ம வீட்டை சுத்தி எண்ணெய் இருக்கு. நான் வந்து எதை வேணாலும் போடுவேன். புரியுங்களா? அதுல வந்து வேப்பில கூட சும்மா கொஞ்சோண்டு போடலாம். ஏன் அப்படின்னா இந்த ஈர்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெண் குழந்தைங்கள ஈர் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து என்னன்னா செத்து போயிடும். அது கொஞ்சமா போடலாம். புரியுங்களா? அந்த துளிர் மட்டும் போட்டோம்னா சொடணும் அது வந்து அந்த எண்ணெயில. இது மாதிரி நம்ம பயப்படவே தேவையில்லை. இதுல டப்பானது எருக்கும் காட்டாமணிக்கு இந்த விஷம் உள்ளதை நம்ம அந்த எண்ணெயில போட வேண்டாம். இது எல்லாமே நார்மலான, இது எல்லாமே உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது. மேல தோலுக்கு பயன்படுத்துற மூலிகை எண்ணெய் தான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சொல்றேன். இதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். கண்ணுக்கு எண்ணெய் கட்டுறீங்கன்னா வெறும் மூலிகை எண்ணெய், குளிர்ச்சியா இருக்கிற மூலிகை எண்ணெய் கண்ணுக்கு மட்டும் கட்டும். அதுல வந்து கண்ணுக்கு கட்டுறதா இருந்தா மிளகு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மிளகாய் போடக்கூடாது, பூண்டு கூட போடக்கூடாது. கண்ணு திகின்னு எரியும். பசங்களுக்கு எல்லாம் தெரியாம எதனா விட்டுடாது. புரியுங்களா? வெறும் குளிர்ச்சியாகுது. அப்படி இல்லைன்னா வெறும் கண்ணுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மசாஜ் பண்ணுவோம். இந்த ஓரங்கரம் எல்லாம் நல்லா மசாஜ். முக்கியமானது 50% எண்ணெய், 50% மசாஜ். அதெல்லாம் இந்த பாருங்க, மசாஜ் பண்றோம்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கம் வரும். சல டைம் எடுத்துக்கும் 20 நிமிஷம் வரும். அப்படியே தூக்கம் இழுக்கும் ஒரு செகண்ட். அவ்வளவு சுகமா இருக்கும் காலையில். நீங்க செய்யறதை வச்சுதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மட்டும்தான் அப்படி சத்தம், அது ஃப்ரீ ஆகுறதுக்காக. அடுத்து மென்மை வரும், சாஃப்ட்னஸ், காதுக்கெல்லாம் ஃபுல் மசாஜ். இந்த இடம்லாம் நல்லா மசாஜ் பண்ணு. இதெல்லாம் நல்ல மசாஜ் நல்லா மென்மையா பண்ணிட்டு அப்படியே கவனிக்கணும். அப்படியே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், பசி ஓட்டம் அப்படியே உள்ள ஓடும், பாயும். அப்படியே வந்து அந்த உணர்வு இப்ப நான்லாம் கொண்டு வரேன்னா உங்களை பேச விட மாட்டேன்.
கண்ட்ரோல்ல கொண்டு வரும். உள்ள கூர்ந்து கவனிங்க, இப்ப முகத்தை கவனிங்க, காதை கவனிங்க, இப்ப ஷோல்டர் கவனிங்க, இப்ப கையை கவனிங்க. இந்த ப்ரோக்ராம் இது மாதிரி அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுலயே அதோட உறவாடுங்கள். புரியுதுங்களா? இது மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுங்க. எல்லாம் கூர்ந்து கவனிங்க. இப்போ மண்குழியில மண் இல்லப்பா, அதனால அமைதியா இருக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அப்பதான் ஏரியில தண்ணி ட்ரை ஆகுது. ட்ரை ஆன பிறகு காஞ்ச பிறகு பக்கா பேந்து வரும். பேந்து வந்த பிறகு மண்குழியில் நான் பண்ணும்போது ஃபுல் ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ணுவேன். பயங்கர ஒரு எஃபெக்ட் காட்டும். புரியுங்களா? அது மாதிரி இந்த எண்ணெய் தேய்த்து குளியல். எண்ணெய் தேய்த்து குளியல்ல 2 நல்லெண்ணெய் என்பது தேய்த்து குளிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். தேங்காய் எண்ணெயில செய்வது, நல்லெண்ணெயில செய்வது எண்ணெய் தேய்ச்சி குளியல். தேங்காய் எண்ணெயில செய்வது தலை நல்லா குளிர்ச்சி. அது 6 மாதம் வெப்பம் இருக்கும், அப்ப குளிர்ச்சி எண்ணெய் தடவும். 6 மாதம் குளிர்ச்சி இருக்கும், வெப்ப எண்ணெய் தடவும். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோ. உங்க வீட்டுல எது இருக்கோ அக்கம் பக்கம் இருக்கிறத பயன்படுத்தும். ரொம்ப டப்பானதுனால வெட்டி வேர்லாம் கூட நீங்க அதை வந்து அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பனிக்காலத்துக்கு சித்திரத்தை கொஞ்சம் போடுங்க, சூப்பரா இருக்கும். நல்ல வெப்பத்தை கூட்டும். சுக்கு கூட கொஞ்சம் போடுங்க அதுல. புரியுங்களா? நல்லா வெப்பத்தை கூட்டும். கபங்கமோ எல்லாத்தையும் தேய்க்கும் போதே 4 நாள் குழந்தைங்க சளி பிடிச்சிச்சா 2 வயசு குழந்தைங்க மார்ல கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி விடுங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. சளியை வந்து எல்லாம் கரைச்சிடும். இது மாதிரி நீங்க வந்து பயன்படுத்துங்க. அதுல வந்து உங்களுக்கு எப்ப செட் ஆகுதோ அது வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த நாள் தான் சொல்றதே இல்லை. இந்த நாளுன்னு சொல்லிட்டு யாருமே எண்ணெய் தேய்ச்சிய குளிக்கிட்டு நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு என்னைக்கு உங்களுடைய பணி முடிந்து வேலை இருக்கோ அன்னைக்கு தயவுசெய்து சொல்றேன், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுங்க. இந்த நாள்ல தான் குளிக்கணும் அப்படின்னா, ஐயா இந்த 4 நாளும் வேலைக்கு போற நாளா இருக்குதுன்றாங்க. முன்னாடி எல்லாம் நிலத்துல வேலை செஞ்சாங்க, அவங்க எல்லாம் குளிச்சாங்க. வியாபாரிங்க மட்டும்தான் குடிக்கிறாங்க. இந்த ஜாப்ல இருக்கிறவங்க கம்பல்சரி வேலைக்கு போறதால குளிக்காம விட்டுறாங்க. அதனால நான் என்ன பண்ண மாட்டிக்கினேன், எப்படியாவது நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா போதும். அது எந்த நாள்ல வேணாலும் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க குளிங்க. எண்ணெய் எவ்வளவு கம்மியா இருக்குதோ சளி பிடிக்காது. நீங்க எண்ணெய் எவ்வளவு அதிகமா, இன்னைக்கு விடுறதில்ல, நான் குளிச்சு 6 மாசம் ஆச்சு, இன்னைக்கு எப்படி 200 ml ஊத்தனா கண்டிப்பா சளி பிடிச்சு. புரியுதுங்களா? அதனால சுட தண்ணியில நீங்க அது மாதிரி ஃபுல் மசாஜ் முடிந்த அளவுக்கு எவ்வளவு இந்த உடலை மசாஜ் பண்ண முடியுதோ பண்ணிட்டு வெயில்ல இருங்க. இன்று வந்து சூரிய எண்ணெய் தேய்த்து குளியல் சொல்லியிருக்கேன், மூலிகை எண்ணெய். அடுத்து சந்திர எண்ணெய் தேய்த்து குளியல். இப்ப எண்ணெய் தேய்த்து குளியத்துல முழு குளிர்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. சூரியன் வருவதற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் தான் முழு குளிர்ச்சி வரும். அடுத்த நிகழ்ச்சியில் அதை நடத்தலாம். குளியல் இருக்கு. வெளிச்சம் வருவதற்கு முன் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் என்ன, இந்த எண்ணெய் தேய்ச்சி, இப்ப சூரியன் வந்த பிறகு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல குழந்தை பிறப்பு கம்மியா தான் இருக்கும். சூரியன் வரதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல அதிகமாக குழந்தைகள் பிறக்கும். அது அடுத்த நிகழ்ச்சியில் நடத்துறேன் நான், தெரிஞ்சுங்க. அடுத்து மூலிகை அரிசி, அதுவும் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் கஞ்சி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி. ஐயா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டேங்க ஐயா. இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளு. நன்றி ஐயா, நன்றி, சிறப்பு. இல்ல அந்த சப்பாத்தி கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தோன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் இருந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய அதுவும் சொல்லிடுறேன். பெண்களால முடியாது. நீங்க இந்த சப்பாத்தி கட்டையை இந்த கட்டையை பயன்படுத்துங்க. மசாஜ் இப்படி பண்றதுக்கு அடிச்சு விடாதீங்க. பாவம், ஏதோ பேசிருப்பார் கோவம், அதுக்காக அடிச்சு விடாதீங்க. நல்லா உருட்டுங்க. இந்த முது தொண்டுக்கெல்லாம் ஷோல்டருக்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுங்க. இதெல்லாம் முடிஞ்சா தலையில கொடுத்தா அப்படி கொடுங்களேன். அடிக்குதான் முடியல, இதையாவது வச்சு உருட்டுங்களா, ஜாலியா இருக்கும். இது சொல்றேன், செய்யும் போது ஏங்க சூப்பரா கத்து கொடுத்தாருங்க. அவர் சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடு மசாஜ், சுகமா தாங்குது. ஏங்க தொடைக்கெல்லாம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து பாருங்களேன். இப்ப தெரியாது, விளையாட்டா நகைச்சுவையா சொல்றேன். நானு சிரிக்க வச்சு ஆழ்ந்த கருத்துக்களை சொல்றேன். அதுக்காக செஞ்சு பாருங்க. எல்லாரும் நீங்க போய் கடையில போய் பூரி கட்ட, ஐயா அந்த பிளாஸ்டிக் தூக்கி போட்டுறாங்க ஐயா. உண்மையா என் வீட்டுல பிளாஸ்டிக் தான் இருந்தது, தூக்கி போட்டுறேன். எல்லாரும் நீ கடைக்கு போறாங்க, பூரி கட்ட வாங்க போறாங்க. வெய்ய காலம் வருது, நல்லா பயன்படுத்திக்கலாம். உடல்ல இருக்கிற கழிவை வெளியேற்றலாம். எனக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஆண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுறாங்க ஐயா, பூரி கட்ட பெண்களுக்கு வணங்க ஐயா. ஐயா தயவு செய்து சொல்றேன், அவங்க உடம்பு தாங்காதுங்க ஐயா. நீங்க பாட்டு பூரி கட்ட, அது மென்மையான உடம்புங்க ஐயா. நம்மளுதான் முரட்டுத்தன்மையாது. என்னடா மூலிகை மயந்திர சிரிக்க வைக்கவே நீ எல்லாம் வருத்தத்துல இருந்தீங்கல்ல. நான் சும்மா இருந்தா கூட சும்மாக்கிறார பாருங்க, சீட்டி விடுறாரு அவரு. புரியுதுங்களா? அதனால பெண்களுக்கு வந்து இது வாங்க, கையிலேயே செய்யுங்க. புரியுதுங்களா? அவங்க உடம்பு நெப்பமான தாங்க, அது புரிட்டு காட்டு. அப்புறம் மொழுகுனா ஓட்டிக்கணும், மூலிகை மயந்திரம் பேர் சொல்றாருங்க, எலும்புகள் மோஞ்சதுன்னா. நன்றி, மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, செஞ்சீங்க ஐயா.
நன்றி. நன்றி. சிறப்பு. அதனால இந்த பூரிக்கட்டைய பார்த்தோனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்ன செய்ய போறாரோ தெரியலன்ட்டு. ஆனா அதனுடைய அற்புதத்த வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு ஒரு விளக்கம் குடுத்து விளக்கினாங்க. பூவரச மரத்தோட மகிமையும், அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நமக்கு இதுவரைக்கும் வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுல வந்து ஒண்ணொண்ணுத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அத விட்டுடுவோம். அதனோட பயன்பாடுகள் என்ன? அது எதனால செஞ்சது? அப்படின்னு ஒரு டெப்த்தா போனோம்னா, அதோடைய விஷயங்கள் வந்து உள்ளார்ந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு சிறப்பா கிடைக்குது. இன்னைக்கு அத பத்தி நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்றதையும் ஒரு முன்மொழிந்து நமக்கு வந்து மூலிகை மகேந்திரன் ஐயாவும் ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த கட்டைய பார்த்தோனே இனிமேல் வந்து அதனுடைய அருமைகள் புரிய வரும். அதனால அந்த அடி வாங்குறத விட அருமைகள் தான் எங்களுக்கு புரிய வரும் என்று இந்த நேரத்திலே நம்ப தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது சிறப்பு என்பதை விட நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வா நமக்கு மூலிகை மகேந்திரன் ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து இன்றைய வாரம் வந்து நம்ம அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தலோட இந்த மூலிகையை கலந்து எந்த அளவுக்கு குளிச்சா நமக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு பருவத்திற்கு அதனுடைய மூலிகைகள் வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஐயா சொன்னது போல பார்த்தீங்கன்னா, ஒரே இதுல ஒரே எந்த பருவத்துக்கும் ஒரே எண்ணெய தடவி தான் நம்ம இதுவரைக்கும் குளிச்சிருப்போம். அப்படிங்கோல ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஒரு வகுப்படுத்திருக்காங்க. உண்மையிலுமே எல்லாருக்குமே ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஓ! நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோமா? இல்ல நம்ம காலங்கள் நம்ம புரிஞ்சுக்கலையா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். கண்டிப்பாக ஐயா சொல்றதையும் நம்ம இனிமேல் பயன்படுத்தி பார்ப்போம். அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ குடுத்திருக்கிறாங்க. நேத்தும் நமக்கு வந்து முத்துமாரேஸ்வரி மேடம் வந்து வர்மத்துல வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல எப்படி எப்படி நமக்கு வந்து அந்த குளியல் முறை இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு ஐயா சொல்றது இதையும் இணைத்து நம்ம செய்யக்குள்ள நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தலே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செஷனா இன்னைக்கு நமக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். சிறப்பு. அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. எல்லாரும் அவங்க சொன்ன மாரி சந்தேகங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். நாளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் நிகழ்வு. அதாவது காலச்சக்கரத்துல வந்து குழந்தைகள் நிகழ்வுன்னு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறப்பா நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அதனுடைய ப ப பதிவுகள வந்து உங்களுக்கு திறமை வாய்ந்த குழந்தைகள், இல்ல ஏதாவது பாடல், ஏதாவது திருக்குறள் இது மாரி சொல்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா தெரியப்படுத்துங்க. நம்ம அந்த குழுவுல வந்து இணைக்கக்கூடிய வாய்ப்ப நம்ம ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரியப்படுத்தியிருக்கோம். மீண்டும் அதே கருத்த தான் நம்ம தெரியப்படுத்துறோம். எல்லாருமே வந்து குழுவில பதிவிட்டு, தங்களை சார்ந்து இல்ல தங்கள் உறவினர்கள், நண்பர்களை சார்ந்த குழந்தைகள் இருந்தா நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. ஏன்னா குழந்தைகள் நிகழ்வு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லெவல் நம்ம போயிட்டு இருக்கிறதுனால, எந்த அளவுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களோ, நீங்க அவங்கள வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் குடுங்க. ஏன்னா வந்து, இப்ப பல பேருக்கு நம்ம குழுவுல வர்றவங்களுக்கே இது மாரி நிகழ்ச்சிகள் என்ன புரியல அப்படிங்கிற செஷன்லாம் இருக்குது. இது நமக்கு ஏற்றவாறு ஓரளவு நமக்கு புரிதல் வந்துரும். ஆனா குழந்தைகளுக்கு வந்து போக போக அதிக செஷன் போயிட்டு இருந்ததுன்னா, அவங்களுக்கு புரிதல் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அதனாலே முன்கூட்டியே நம்மளை சார்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இதுல வந்து வந்து பயன்பெறதுக்கு வந்து எல்லாருமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி குடுப்போம். வாழ்க்கை முறை அதாவது எப்படின்னா, பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் குழந்தைகள வந்து பாதுகாக்க வேண்டியதா சொல்ல வேண்டியதா இருக்கு, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு, இனிமேல் காலச்சக்கரம் வந்துட்டாக்கா, குழந்தைகள் வந்து நமக்கு சில அறிவுரைகள் கூறக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தைகள் தானாகவே செய்யக்கூடிய காலங்கள் இனிமேல் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம். கோமதி அம்மா கூட போன வாரம் சொன்னாங்க. அதான் பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் காலைல எந்திச்சு வந்து, என்ன செஷன் ஆரம்பிக்கலையான்னு கேட்டாங்க அப்படிங்கிறது. அதனால நமக்கு புரிதல் குழந்தைகளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து நல்லா கேட்ச் பண்ணிப்பாங்க. அதனால வந்து எல்லாருமே கொஞ்சம் அத ஒரு முன்னெடுத்து கொஞ்சம் எல்லாருமே அத வந்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னா நல்லாருக்கும். எல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது மாரி கொஞ்சம் எல்லாருமே தெரியப்படுத்தி அந்த நாளைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கு நமக்கு ஐயா குடுத்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. ஐயா நான் தேன்மொழி பேசுறேங்க ஐயா. நீங்க சொல்ற சொல்லு. மாதிரிதாங்க ஐயா நான் சூரிய படம் போட்டு தான் வந்து தலைக்கு எண்ணெய் ரெடி பண்றேங்க ஐயா. சரி. அது இல்லாம நானு தேங்காய் எண்ணெய் சோப்பு செய்றேங்க ஐயா. அதுக்கும் வந்துட்டு சூரிய படம் போட்டு தான் குப்பை மேனி, வெப்பாலை எல்லாமே ஆயில் ரெடி பண்றேங்க ஐயா.
நான் அது அப்புறமா சரி. ஒர்க்க முடிச்சுட்டு நான் அது வீடியோ எடுத்து போடுறேங்க ஐயா. வெப்பாலை வந்து பால் அதுல ஜாயின் பண்றீங்களா? வெறும் இலை மட்டும் போடுறீங்களா? என்னங்க ஐயா? வெப்பாலை இலை மட்டும். இலைங்க ஐயா. இலை மட்டுமா? இலை. சரி சரி. இலை ம். மட்டுங்க ஐயா. அது பால் பப்பாளி இலை. என்னங்க ஐயா? பால் அதனுடைய பால் கிடைத்தாலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதை கூட சேர்த்துங்க, தோலுக்கு நல்லது. அது பறிச்சோடனே அது பாலோட தாங்க ஐயா வருது. பறிச்ச உடனே நானு எண்ணெய்க்கு ரெடி பண்ணிடுறேங்க ஐயா. அது ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதெல்லாம் இல்ல. அதே மாரி சரி. பப்பாளி இலை அது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மெத்தட்ல தான் நான் சூரியப்படம் போட்டு சோப்பு செஞ்சு குடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. சரி சரி சரி. நன்றிங்க ஐயா. பனியிலயும் ஒரு நாள் வைங்க. ஏன்னா அந்த பனிநீர்ல வந்து ஒரு வழவழப்பு தன்மை, ஒரு நாள் மட்டும் வைங்க. ஒரு நாள் மட்டுங்களா? அந்த பனிநீர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது சரிங்க. யாரும் சொல்லி கொடுக்கல. இது எல்லா சூரிய இல்ல, குளியல் எனக்கு சொல்லிக் மட்டுமே குடுக்குறது வந்து பனியில வைக்கக்கூடாது. ஈவினிங் ஆனா எடுத்து வச்சுருங்க. அந்த மாரி தான் சொல்லிக் குடுத்தாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுவும் எனக்கு தெரியுதுங்க ஐயா. ஒரு நாள். ஒரு இப்ப நாள். நாங்க விதைய நெல்லு காய வைக்கிறது ஒரு நாள் பனியில வைப்போம் நாங்க. ஏன்னா அந்த சரிங்க. தாய்மை உணர்வு அதுக்கு இருக்கணும். தந்தையோட உணர்வு மட்டும் இருந்தா உயிர் வாழ முடியாது. தாயோட உணர்வு இருக்கணும். அந்த தாய்மை சரிங்க. என்பது பூமி தாயோட மாத விளக்கு தான் பனிநீர். முதல்ல பனிநீர்னு என்னன்னு புரிஞ்சுக்கோ. பூமி சரி. தாயோட மாத விளக்கு தான் பனிநீர். அந்த ஓகேங்க. பனிநீர்ல தான் இந்த குழந்தை முதல் வளர்ந்தது. தாயினுடைய கருவறையில் பனிநீரை தான் உணவா உண்ணும். அப்ப அதனுடைய மூலத்தை சரிங்க. நம்ம கொடுக்கல, தாயை விட அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்காக அது மாதிரி சரிங்க. ஒரு நாள் வைங்க. நன்றி. ஒரு நாள். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. தேன்மொழி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் தயார் பண்ணி நம்ம குழுவுலயும் பதிவிட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்துருக்கலாம் நீங்க. ஆ நீங்க என்னென்னமா தயார் பண்றீங்க? அத ஒரு பட்டியல் சொல்லுங்களேன் அப்படியே. ஐயா. அன்மியூட் பண்ணீங்க. ஆ. பண்ணிட்டேங்க ஐயா. சோப்பு ஒரு 8 வகையில் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. பப்பாளி இலை, வெப்பாலை, குப்பைமேனி, ம். கஸ்தூரி மஞ்சள், நலுங்கு மாவு, உருளைக்கிழங்கு, முல்தானி மட்டின்னு இந்த மாரி ஒரு 8 வகை பண்றேங்க ஐயா. அப்புறம் யாராவது என்ன கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி செஞ்சு குடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் சீமகத்தியில செஞ்சு குடுங்க. டாக்டர் இத என்ன யூஸ் பண்ண சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் செஞ்சு குடுக்குறேங்க ஐயா. அப்புறம் பயோ என்சைம் செய்றேங்க ஐயா. பயோ என்சைம் வந்துட்டு நம்ம ஃப்ளோர் கிளீனரு அந்த மாரிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஐயா. ஃப்ளோர் கிளீனரோட சுவரெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கலாம். அந்த மாரி பண்றேங்க ஐயா. அப்புறம் இப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் கெமிக்கல் நெறைய வருது இல்லைங்களா? அது கிளீன் பண்றதுக்காக ஹெர்பல்ஸ் வச்சுட்டு, அதுக்கும் வந்து பயோ என்சைம் மெத்தட்லயே கிளீன் பண்றதுக்காக அதுவும் ரெடி பண்றேங்க ஐயா. சரி சரி. நன்றிங்கம்மா. சிறப்பு. அது நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்புள்ளவர்கள் இத பயன்படுத்திக்கலாம். ஏன்னா, அந்த குழுவுலயும் நெறைய பதிவிட்டுருக்காங்க. அதுக்காக சொல்றோம். நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்ம்மா. நன்றிங்க ஐயா. அதே மாதிரி நன்றிங்க. இன்னொன்னு சொல்றேன். ஆமா, நான் வந்து மண்ணு ஆராய்ச்சி பண்ணி மண்ணில் உள்ள கால்சியம் மெக்னீசியத்தை பிரிச்சு கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரியாது இன்னும். அது உங்களுக்கு தெரியல. அந்த சரிங்க ஐயா. மண்குழியில கொடுத்து அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மண்ணு இல்ல, அதனால அமைதியாக தலைப்பேசல. அதையும் கொஞ்சம் கொடுங்க, சரிங்க. மக்கள் பயன்படுத்தும். அது உங்களுக்கு தரணும் வந்து. அதுல சார் கூட நீங்க சார் வந்து ம். நான் அது புற்று மண்லயும் சோப்பு செஞ்சு குடுக்குறேங்க ஐயா. இல்ல, புற்று என்னை மண்ணும் பொறுத்த அளவுக்கு அதாம்மா, இப்ப என்னை பொறுத்த அளவுக்கு புற்று மண்ணை வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். சரிங்க ஐயா. அது வந்து ஓகேங்க ஐயா. எந்த ஒரு ஜீவராசி எச்சையும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. சரிங்க மனிதனுடைய ஐயா. எச்சில் மட்டும்தான் 6 அறிவு உள்ள எச்சில் 6 அறிவு தான் ஏத்துக்கும். 4 அறிவு உள்ள ஓகேங்க. எச்சிலை 6 அறிவு ஏத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பான செயல்பாடுல போகும். சரிங்க புற்றுமண் ஐயா. குழியில் பாதியில கிடையாது. உலகம் முழுவதும் ஏரி மண்ணு தான் தேய்ச்சி நீ குளிச்சுங்கிறாங்க. மருத்துவ ரீதியா வந்தது புற்றுமண். சரிங்க குளிக்கிறதுல ஐயா. வந்து நோய் இருக்கிறவங்களுக்கு தான், அது நல்லாக்கிறவங்களாம் தேய்ச்சி குளிக்க கூடாது. சரிங்க ஐயா. அதனால மாத்திக்கணும். புரியுதுங்களா? நீங்க சொன்ன மாரி செம்மண்ணும் வச்சிருக்கேங்க ஐயா. ஓட மண்ணும் வச்சு பசங்கள குளிக்க வச்சுக்கிறேங்க ஐயா. செம்மண்ல குளிக்கவங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருப்பு செம்மண்லயே மண்லயும் பசங்க கொண்டு போய் வாட்டர் டேங்க் கிட்ட விட்டுட்டோம் அப்டின்னா, ஜாலியா குளிச்சுட்டு வராங்க ஐயா. ஒரு 3 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்ன்னு தண்ணி நல்லா திறந்துட்டு குளிச்சுட்டு வருவாங்க ஐயா. அவங்களே பூசி பண்ணிக்கிறாங்க. சரி. செம்மண் தான் நல்லது. அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. சரி. ஓகேங்க ஐயா. நன்றிங்க. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் நேத்து ஒரு ஃபங்ஷன் போயிருந்தேன். நீங்க சொன்ன வெத்தல பானகம் பண்ணி குடுத்தாங்க. கரும்பு ம். ஜூஸும் நான் 1 லிட்டர் வாங்கிட்டு போயிட்டேன். கரும்பு ஜூஸ்ல பண்ணேன். ரொம்ப ம். சூப்பரா இருந்தது. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எதுல பண்ணீங்க? ம். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டீங்க? கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. டைமே இல்ல. ஃபங்ஷன் வேற ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த நேரம் குடுத்துட்டீங்க. அப்படின்ட்டு நான் ம். மத்தியான நேரத்துல தான் ஒரு 3 மணி போல தாங்க எல்லாரும் டீ, காஃபி ட்ரம்ல வச்சுட்டு அத ஊத்தி சாப்பிட்டுருந்தாங்க. நான் இத ரெடி பண்ணி கரும்பு ஜூஸ் நானே 1 லிட்டர் வாங்கின்னு போயிட்டேன்.
வாங்கிட்டு போயிட்டு அந்த சரி. கப்ல ஊத்தி சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வீடியோ அனுப்புனா தான் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்ப முடியும். என்கிட்ட வீடியோ எதுவும் கிடையாது. நான் அப்படியே எடுத்து நீங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சுக்கு, மிளகு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த கட்டையில நீங்க தேய்ச்சது அந்த வீடியோ பார்த்தேன். அந்த நீங்க ஒரு வீடியோ அனுப்பியிருந்தீங்க இல்லைங்களா? அது. எங்க அம்மா படுத்துட்டு 80 அவங்களுக்கு ஏஜ். என்னால காலு 2 கால தூக்க முடியல அப்படின்னு அழுவுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு, எனக்கு 2 காலும் என்னவோ ஆயிடுச்சு, தூக்கவே முடியல. அவங்கள கவுந்து படுக்க சொல்லி நாங்களே பெரட்டி அப்படி விட்டுட்டு கவுக்க வச்சுட்டு, தேங்காய் எண்ணெய நான் என் கையிலேயே 2 காலுக்கும் அவங்களுக்கு தொடையில, கால்ல எல்லாத்தையும் தேய்ச்சுட்டு, இந்த சப்பாத்தி கட்டையில தேய்ச்சு விட்டேன். அக்குபஞ்சர் மாதிரி பாயிண்ட் அந்த நுனியில வச்சு கால்ல, பாதத்துல பண்ணேன். லேசா தான் பண்ணேன். நிறைய அதிகமாலாம் பண்ணல. தேய்ச்சு விட்டேன். சரியா போயிடும்மா இப்போ உங்களுக்கு. ரொம்ப நேரம் அப்படியே மெல்லாக்க படுத்துட்டு இருந்தீங்கல்ல, அதனால அப்படி ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு தேய்ச்சு நிச்சயமாவே நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் எந்திரிச்சு உக்காந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சிறப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது மென்மையா செய்ய செய்ய பயங்கர பவர். பரவாயில்ல. நான் மென்மையத்தான் செஞ்சேன். அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் ஞாபகத்துல வச்சிருந்து அதுவும் பண்ணேன். அந்த கட்டை நுனியிலேயே அதுவும் பண்ணேன். பாதத்துல எல்லாம் பண்ணேன். இப்ப பரவாயில்லம்மா. இந்த பொண்ணுக்கு பீஸ் கொடுங்கப்பா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பீஸ் எல்லாம் வேண்டாம். அன்பு மட்டும் போதும். நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். எங்க கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லி தர்றாங்க காலை சக்கரத்துல அப்படின்னு சொல்லி சொன்னேன். எவ்வளவு நல்ல உதவியா இருக்கு பாருங்க நம்மளுக்கு இதெல்லாமே. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு செய்யலாம். வெளியாளா நன்றி. இருந்தா கூட நம்ம செய்யலாம் இது எல்லாம். ரொம்ப ஆமா, அந்த சந்தோஷம். பானகம் போட்டு கொடுத்ததால விரைவில் கல்யாணத்துக்கு எல்லாம் புக் ஆக போறீங்க. நீங்க வந்து உங்களை பத்தி திரும்ப அப்படியே பரவின்னு வர போகுது. ஆனா ரேகம்மா என்னைய வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க எங்க வீட்ல. அது ஒண்ணு. ஏன்னா எங்க வீட்டு விசேஷன்றதுனால நாங்க போட்டு கொடுத்தேன். அவங்க வந்து சரி, போட்டு கொடுக்க சொன்னாலும் என்னை எங்க வீட்ல அனுமதிக்க மாட்டாங்க போறதுக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா நம்ம யாராவது செஞ்சு கொடுக்குறவங்க இருந்தா சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்கலாம். அதுதான் ஒண்ணு. ஒரு சரி. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம வேற ஒருத்தருக்கு சொல்லி அதை செய்யுங்க, நான் வேணா ஃபர்ஸ்ட் உதவி பண்றவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது வேணா செய்யலாம் நம்ம. ஆனா சரி. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு என்னைய இது பண்ண மாட்டேன். அது ஓகே. சரி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா பெரியும் எல்லா பெருமையும் இறைவனுக்கே என்று சொல்ல மாதிரி எல்லா பெருமையும் குணமால நிறையாவுக்கும், நல்ல சிவமாவுக்கும், மூலிகை மகேந்திரன் ஐயாவுக்கும், உங்க 3 பேருக்கு தான் எல்லா பெருமையும் உங்களை சார்ந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றிங்கம்மா. எல்லா ஐயா இந்த பெருமையும் வெத்தலை ஐயா வணக்கங்கய்யா. அந்த வெத்தலை பானகம் ஒரு முறை சொல்லுங்க ஐயா. ஆமா, எதுவும் இல்லம்மா. அது சிம்பிளானதுமா. நான் வந்து ஒரு லிட்டருக்கு சொல்லிடுறேன். பெரிய ஆளுங்க சரிங்க. 200 ml குடிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு 6 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு 100 ml கொடுங்க. இன்னும் சரிங்க வந்து ஐயா. ஒரு 2 வயசுல இருக்கிறதுக்கு வந்து 3 வயசு குழந்தைங்க 3.5 வயசு குழந்தைங்களாம் ஒரு பாலாடை கொடுங்க. இப்படிதான் ஒரு அளவு முறை. அது ஏத்திக்கலாம் சரிங்க இறக்கலாம். ஐயா. நீங்க குடிச்சீங்கன்னா குழந்தைங்க சும்மா இருக்காது. மொண்டு குடிச்சுக்கினே சரிங்க இருக்கும். ஐயா. அதை புரியுதுங்களா? சரிங்க சிம்பிளா மூலப்பொருள் 3 தான். அந்த மூலப்பொருள் வச்சு எத்தினி நீங்க சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். கருப்பு சரிங்க வெத்தலை, சீவல் பாக்குன்னு கேளுங்க. முடிந்த அளவுக்கு சீவல் பாக்கு கேளுங்க. இருக்குங்க இல்லைன்னா ஐயா, வீட்டுல இருக்கு. எங்க மாமியார் போடுவாங்க. இருக்குங்க ஐயா. சீவல் பாக்கு. புரியுதுங்களா? கருப்பு வெத்தலை, சரிங்க சீவல் பாக்கு, சுண்ணாம்பு. சுண்ணாம்பு மட்டும் கொஞ்சம் பக்குவமா யூஸ் பண்ணுங்க. அது கூட டப்பால இருக்கிறது இந்த சிவப்பு கலர், மஞ்சள் கலர் எல்லாம் வந்து இருக்கு. அந்த கலர் வாங்காதீங்க. 5 சரிங்க ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். அது சாதா கவர்ல இருக்கும். அது வந்து சரிங்க கல்லு, ஐயா. அது ஒரு பாறை. அந்த பாறையில வச்சு எடுக்கிறது. அத வந்து சரிங்க அது மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து இப்படி இப்படி தடவி எடுத்து வெத்தல்ல தொடும் பாருங்க. அது மாதிரி இப்போ ஒரு 5 பேர் சாப்பிடுறீங்கன்னா 5 முறை எடுத்து இப்படி தண்ணியில கரைச்சிடுங்க. லைட்டா. சரிங்க ஐயா. அதிகமா சரிங்க போட்டீங்கன்னா லைட் புண்ணாயிடும். அதுக்காக தான் இது வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. அப்போ வெத்தலை வந்து 10 வெத்தலை போடுங்க. கருப்பு வெத்தலை. சரிங்க புரியுதுங்களா? ஐயா. 12 கூட போடுங்க. 2 வெத்தலை எக்ஸ்ட்ரா கூட போடலாம். ஏன்னா ஒரு சில வெத்தலை வந்து சின்னதா இருக்கும். கருப்பு வெத்தலை சரிங்க ஐயா. கிடைக்கல, இந்த சாமி கும்பிடுறத வந்து 3ஆ போடுங்க. அது பவர் கம்மி, காரத்தன்மை கம்மியா சரிங்க இருக்கும். சாமி சரிங்க படைக்கிறது வந்து போடுங்க. கருப்பு வெத்தலை 2 போட்டுட்டு இந்த அளவுக்கு சீவல் பாக்கு
சரிங்க ஐயா. 12 இந்த அளவுக்கு சிவல் பாக்கு. அடுத்து வந்து வீட்டுல மிளகு இருந்தா ஒரு ஆளுக்கு 2 மிளகு, 5 பேருன்னா சரிங்க 10 மிளகு. லவங்கம் ஒரு ஆளுக்கு 1, ஏலக்காய் 1. புரியுதுங்களா? சரிங்க ஒரு சரிங்க ஆளுக்கு இது மாதிரி வந்து இதுல வந்து மெயின் இஞ்சி வந்து ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு சரிங்க அரை ஐயா. இன்ச்சு, இப்படி ஒரு கணக்கு. இதுல வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு அடுத்து ஒரு 3 ஐட்டம் கலக்கலாம், 5 ஐட்டம் கலக்கலாம், 8 ஐட்டம். நான் ஒரு 9 ஐட்டம் 10 ஐட்டம் போடுவேன். ஏறும் இறங்கும் நமக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு 1 லிட்டருக்கு போடுறீங்கன்னா ஒரு 1/4 தேக்கரண்டி ஓமம் போட சொல்லுவேன். ஓமம் இப்ப சரிங்க யாருமே சாப்பிடுறது நின்னுட்டாங்க. முன்னாடிலாம் எல்லாருக்குமே ஓம வாட்டர் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா வயிற்றுல இருக்கிற கேஸ் வெளியேறுவதற்காக, வாயு வெளியேறும். அது வந்து அதுக்காக அந்த சரிங்க ஓமத்தை மெயினா கலந்துங்க. புரியுதுங்களா? இதுல வந்து சரிங்க எத்தினி கிடைக்குத சீரகம் கூட கொஞ்சோண்டு போட்டு, பெருஞ்சீரகம் போடுங்க. புரியுதுங்களா? சரிங்க இது பெருஞ்சீரகம் சொல்றேன், நீங்க வந்து கருஞ்சீரகத்தை போட்டுறாதீங்க. இதுல வேற உசாரா பேச சரிங்க வேண்டியதாகும். புரியுதுங்களா? அது வந்து சரிங்க இது மாதிரி போட்டு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒண்ணா போட்டு அரைச்சிட்டு, அது ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, டீ வெடிக்கிறதுல வெடிகட்டிட்டு, அதுல வந்து நாட்டு சர்க்கரையோ, அடுத்து வந்து கருப்பட்டியோ, இல்ல உருண்டை வெல்லமோ எது இருக்கோ அதுல கலந்துருங்க. கலந்துட்டு 1 டம்ளர் சாப்பிடுங்க. 200 ml சாப்பிடுங்க. ஜீரணம் ஆகலையா, சரிங்க மந்தத்தன்மையா 1 டம்ளர் சாப்பிடுங்க. ஒரு 1 ஹவர்ல பஸ்மம் ஆயிடும். உடல்ல இருக்கிற வாயுகள் வெளியேறும். காற்று வெளியேறும். மொத்த கெட்ட காத்து ஆசன வாயு வழியாக வெளியேறும். போட்டோம். எவ்வளவு காத்து இருக்குதோ போட்டோம். இது மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது நீங்க அது மாதிரி சாப்பிடுங்க. இல்ல ஒரு கோட்பாடு வச்சுக்கோங்க. வாரத்துல 3 நாள் எங்க குடும்பத்தோட இந்த ஜூஸ் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. சரிங்க அது மாதிரி சிம்பிள். எப்படிங்க? அது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணுங்களா? வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணுங்களா? வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, 25 ஐட்டம் சாப்பிட்டாச்சு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வச்சுட்டாங்களே கீழே மடிச்சு விட முடியாது. சாப்பிட்டு சரிங்க வந்துட்டோம், மந்த தட்டுது, ஜீரணம் ஆகல. அப்போ ஒரு டம்ளர் அடிங்க, பஸ்மம் பண்ணிடும் அப்படியே. சரிங்க அதுக்காக ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சொல்லியும் கொடுங்க. இப்போ சரிங்க அம்மா ஐயா. போட்டு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு முறை இதை போட்டு கொடுங்க. நல்லா உங்களை வந்து மன இங்க இருந்து வரவங்க டீ சாப்பிட்டு வயிற்ற கெட்டுக்கிட்டா இல்ல, இதை சாப்பிட்டு வயிற்ற சுத்தம் பண்ணி போயிடலாம். அதுக்காக ஜீரணம் எல்லாம் நல்லா சரிங்க ஐயா. நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க என்ன ஆட்டுற எண்ணெயே சூடா வருதுங்களேங்கய்யா, அந்த மாதிரி சூடா வர எண்ணெயும் கெட்ட கொழுப்பா மாறிடுமாங்கய்யா? ஆமா, அது வந்து அந்த இரும்பு செக்குல ஆடுறோம் பாத்தீங்களா, அது கொஞ்சம் கெட்ட கொழுப்பு வரதான் செய்யும். கொஞ்சம் வரும். நாங்களாம் இரும்பு செக்கிலேயே ஆடுறது இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சதால கொஞ்சம் அதுக்காக மெனக்கெட்டு தான் போறோம். உண்மையா சொல்றேன், இரும்பு செக்குல நீங்க ஆடி அந்த எண்ணெய் இறங்கும்போது கை வச்சு பாருங்களேன், 110 டிகிரி இருக்கும். கைய வச்சு டிகிரி பட்டுன்னு கை தூக்கி அண்ணியோட ஏற கட்டம் பாருங்க. இரும்பு செக்கே நமக்கு வேணாப்பா சாமி. மரச்செக்குல அவ்வளவு சூடு இருக்காது. அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு 20% தான் சூடு ஏறும். 20% பரவாயில்ல, 100 டிகிரிக்கு மேல போக கூடாது. இரும்பு செக்குல ஆறுறது 100 டிகிரிக்கு மேல போகும். அந்த எண்ணெய் ஆடி இரும்பு செக்குல ஆடி இறங்கும் பொழுது அதுல கை வச்சு பாருங்க எவ்வளவு சூடா. கையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு இருக்கும். ஆமாங்க. அது கொஞ்சம் அதுல வந்து கொழுப்பு தன்மை கெட்டுடும், கொஞ்சம் கெட்டுடும். அதனாலதான் இரும்பு செக்கு வந்து என்ன ஒண்ணு எண்ணெய் அதிகமா கிடைக்கும். பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இரும்பு செக்கு தான் பயன்படுத்துவாங்க அவங்க. ஏன்னா ஒரு 200 கிராம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 300 கிராம் 20 கிலோ வேர்க்கடலை கொட்டுவாங்க, 35 கிலோ கொட்டுவாங்க, 30 கிலோ 35 கிலோ கொட்டுவாங்க. அது அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து. அது வந்து 20 கிலோக்கு மேல இருந்து போவாங்க, 15 கிலோக்கு மேல இருந்து போவாங்க. அதுல வந்து என்னன்னா அந்த இரும்பு செக்குல வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் 3/4 லிட்டர் எண்ணெய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். புழிஞ்சி எடுத்துரும், கொப்பை கோலம் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துரும். அந்த எண்ணெய் அதிகமா கிடைக்கிறதுக்காக அந்த இரும்பு செக்கை பயன்படுத்துறாங்க. அது சூடு ஏத்தனை எண்ணெய் தான். என்ன ஒண்ணு, வடை சுடும் போது